அடுத்ததாக மதுரை நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலே லட்சிய நடிகருக்கு நினைவஞ்சலி செலுத்துகிறார்கள். அவனுடைய செயலாளர் திரு கலைமணி அவர்கள். அடுத்ததாக ஒரு நிமிஷம், அடுத்ததாக இங்கே நினைவாஞ்சலி செலுத்துவதற்கு விநியோகஸ்தர் சங்கத்தின் சார்பாக அன்பு அண்ணன் திரு அருள்பதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆமாம் சொல்லிட்டேன். புதுக்கோட்டை நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக அஞ்சலி செலுத்தப்படுகிறது. சேலம் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக அவருக்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. நாமக்கல் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நினைவு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. தர்மபுரி நாடக நடிகவேல் எம் ஆர் ராதா நாடக நடிகர் சங்க சார்பாக அஞ்சலி செலுத்தப்படுகிறது. எமது தமிழ்நாடு விநியோகஸ்தரின் கூட்டமைப்பு சார்பாக அன்னார் அவர்களுக்கு எங்கள் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வணக்கம், நன்றி. குட்டி பத்மினி அவர்கள் மேடைக்கு வந்து அவருடைய அஞ்சலி செலுத்துவார். கொஞ்சம் வாங்க, வந்திருக்கீங்கல்ல, கூப்பிடலன்னா கோச்சிட்டு போனால் எப்படி? அடுத்தது இயக்குனர் சங்கத்தின் தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் விக்ரமன் அவர்கள் அஞ்சலி செலுத்துவார். மல்லர் வளைவு நீங்கள் வச்சுட்டு பேசுங்க, வாங்க. எல்லோரும் இப்படி கோச்சு பண்ணி நம்ம எங்கே ஓடுறதாங்க? இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நமஸ்காரம். எஸ்எஸ்ஆர் மாமா கூட நான் வந்து ஒரு 3 படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அல்லிங்கிறத படம் வந்து அவங்க சொந்த படம், அதுலேயும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். நான் ராஜேந்திர அண்ணன், அவங்க தங்கச்சி தாய் எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பிள்ளைகள் எல்லோரும் நிறைய விளையாடுவோம். 2 மாதம் முன்னாடி தான் வந்து அவங்க ஃபோன் பண்ணாங்க, பேசிகிட்டு இருந்தேன். மாமா வந்து வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. போகணுன்னு தான் நினச்சேன், என்னன்னு தெரியல. கொஞ்சம் ஜெய்ப்பூர் ஷூட்டிங் போயிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப வருத்தமாக இருந்தது. இப்போ மாமாவுடைய அந்த செய்தி வந்து பேப்பரில் தான் பார்த்தேன். வெளியூரில் இருந்தேன் ஷூட்டிங்கில். அப்போ உடனே ஃபோன் பண்ணி சொன்னேன். எனக்கு வந்து நான் படங்கள் நடிக்கும்போது சின்ன பிள்ளையில் வந்து தமிழ் வந்து ரொம்ப நல்லா பேசினாலும் பயம் இருக்கும். ஸோ மாமா வந்து என்னை எப்போ பார்த்தாலும் இந்த ழா லா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நிறைய கொடுத்து பேசி காமி அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப தயார்படுத்துவார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் நான் நிறைய படங்கள் வந்து சிவாஜி எங்களோட தான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவருடைய ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும். குடும்பத்தாருக்கு என்னுடைய இரங்கல் செய்தியை சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்த நடிகர் சங்கத்துக்கு என் மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் சங்கத்தின் தலைவர் அன்பு சகோதரர் விக்ரமன் அவர்களை நினைவு அஞ்சலி செலுத்த அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எஸ்எஸ்ஆர் மறைந்தது ஒரு நடிகர் மட்டுமல்ல, ஒரு சகாப்தம். எத்தனையோ நடிகர்கள் தமிழ் பேசி பெயர் பெற்றார்கள். ஆனால் எஸ்எஸ்ஆர் அவர்கள் பேசிய தமிழால் தமிழே பெருமைப்பட்டு கொண்டது. அடடா, நான் இத்தனை அழகான மொழியா என்று வார்த்தைகள் வரம் கேட்டன. நான் எஸ்எஸ்ஆர் வாயிலே வசனமாக வரமாட்டேனா என்று. எஸ்எஸ்ஆர் அவர்களின் வசனத்தை கேட்டு அடகு வைக்கப்பட்ட லட்சோப லட்சம் தமிழர்களின் காதுகள் இன்னமும் மீட்கப்படாமலேயே இருக்கின்றன. பச்சை விளக்கு, கை கொடுத்த தெய்வம் போன்ற படங்களில் அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரம், அதில் அவர் வெளிப்படுத்திய நடிப்பு திறன், இவைகளெல்லாம் திரைப்படக் கல்லூரியிலே நடிப்பு பயிற்சிக்கு ஒரு பாடமாக வைக்கப்பட வேண்டிய ஒன்று. எஸ்எஸ்ஆர் அவர்கள் மறைந்தது
எஸ்எஸ்ஆர் என்கின்ற ஒரு கலைஞனின் பூத உடல் மட்டும்தான். ஆனால் இந்த கலை உள்ள வரையிலும், இந்த தமிழ் சினிமா உள்ள வரையிலும் அவர் கதாபாத்திரங்கள் மூலம் நம்மிடையே மட்டுமல்ல, நமக்கு அடுத்து வருகின்ற தலைமுறையினரிடம் நிச்சயமாக வாழ்வார், வாழ்ந்தே கொண்டிருப்பார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. லட்சிய நடிகர் திரு எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள் எழுதிய வாழ்க்கை வரலாற்று நூல் நான் வந்த பாதை, எஸ்எஸ்ஆர் அவர்களே எழுதிய இந்த நாடக நூல் இப்பொழுது இங்கே வாயிலிலே விற்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எவ்வளோ? 500 ரூபாய்கள். அடுத்ததாக அன்பு சகோதரர் திரு நாசர் அவர்களை நினைவாஞ்சலி செலுத்த அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அண்ணல் எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்களோடு பணிபுரிகின்ற அல்லது பழகுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. செவி வழியாக அவரை பற்றி பல விஷயங்கள் கேள்விப்பட்ட பொழுது மிகவும் வருத்தமுற்றேன். அடடா, நான் இவரை சென்று பார்த்திருக்க வேண்டும், இவரோடு நான் பேசியிருக்க வேண்டும், இவரோடு பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று என்னை நான் நினைத்துக் கொண்டேன். அவர் மறைந்த அடுத்த நாள் அவர்கள் குடும்பத்திற்கு நெருக்கமான ட்ராட்ஸ்கி மருது ஓவியர் அவருடைய தம்பியோடு, திலகர் மருதோடு பேசிக்கொண்டிருந்தேன். அவர் நடிகர் அல்லாமல், ராஜேந்திரன் ஐயா அவர்கள் நடிகர் அல்லாமல் அவருடைய திரையுலகிற்கு சம்பந்தப்படாத பல நிகழ்ச்சிகளை கூறினார். அதிலே மிக மதிக்கத்தக்க, மிக ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயம், அவரிடம் ரயில் அப்படி என்று சொன்னால், பேச்சுவாக்கிலே ரயில் என்று ஒரு வார்த்தை வந்தால், அந்த ரயிலிலே அவர் பிரயாணம் செய்த நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகள் அவருக்கு கற்றுத்தந்த பாடங்கள், அவர் எப்பொழுதுமே மறைநூல்களை நம்பியதில்லை. ரயிலில் பயணித்தது, சந்தித்த மனிதர்கள் அதைத்தான் அவர்களுக்கு வாழ்க்கை பாடமாக இருந்திருக்கின்றன என்பதை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் கடந்து வந்த நிகழ்வுகளை தலைப்பிட்டு குறித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நாம் கடந்து வந்த வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர் மறைந்தது அவருடைய குடும்பத்தாருக்கு மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒன்று. ஆனால் சகோதரர்களே, சகோதரிகளே, அம்மா, அவர் வாழ்ந்த ஒவ்வொரு நிமிடமும் சுயமரியாதை உள்ள, மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்ற ஒரு மாபெரும் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு பெருமையை தேடி தந்து விட்டு சென்றிருக்கிறார். ஒருவர் மறைந்த பின் அவர் புகழ்பாடுவது அல்ல முக்கியம், அவரிடம் காண்கிற ஒரு நல்ல குணத்தை, அவர் நடைமுறைப்படுத்தி வாழ்ந்த ஒரு நல்ல குணத்தை தன்னுடைய வாழ்க்கையிலேயே நடைமுறைப்படுத்த முயற்சிப்பதுதான். திரு ராஜேந்திரன் ஐயா அவர்களை பற்றி கேள்விப்படும் பொழுது மிகவும் எளிய மனிதராக, ஒரே திரையிலே 2 கதாநாயகர்கள் தோன்ற முடியுமா என்று இன்றும் ஒரு பெரும் போராட்டமாக இருக்கிறது. ஆனால் தன்னுடைய இடத்தை யாரும் பறித்துக் கொள்ள முடியாது, எனக்கென்ற ஒரு இடத்தை நான் தக்க வைத்துக் கொள்வேன் எந்த சூழ்நிலையிலும் என்று ஒரு தன்னம்பிக்கையோடு மற்ற கதாநாயகர்களோடு இடம் வகித்த அந்த ஒரு தன்னம்பிக்கையாளரை நான் பார்க்கின்றேன். அவருடைய பல குணங்கள் உண்டு. அவருடைய பல குணங்களில் எல்லாவற்றையும் நான் கடைபிடித்தால் நிச்சயம் நானும் ஒரு மாமனிதனாக வாய்ப்பு உண்டு. ஆனால் ஐயா, உங்களுடைய ஒரு குணத்தை நான் பின்பற்ற விரும்புகிறேன். தாங்கள் யாரையும் மேலோர் கீழோர் என்று பார்த்ததில்லை, எல்லோரையும் சரிசமமாக நடத்தியிருக்கிறீர்கள். எல்லோரும் எளியவரையும் வலியவரையும் ஒரே தளத்தில் வைத்து பார்த்திருக்கிறீர்கள். அன்பொழுக பேசியிருக்கிறீர்கள். நீங்கள் தன்னலமற்று இருந்திருக்கிறீர்கள். உங்களுடைய அரசியல் வாழ்விலும் சரி, உங்களுடைய பொது வாழ்விலும் சரி, உங்களுடைய கலை வாழ்விலும் சரி, நீங்கள் தன்னலமற்றவராக இருந்திருக்கிறீர்கள். இந்த சங்கம் இன்று இவ்வளவு ஒரு மிகச்சிறந்த சங்கமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அது உங்களுடைய கடுமையான உழைப்பும் இருக்கிறது.
ஐயா, உங்களைப் போல் நான் தன்னலமற்றவனாக எல்லோரையும் சமமாக மதிக்கின்ற ஒரு குணத்தை உங்களிடமிருந்து, இந்த நினைவாஞ்சலி கூட்டத்திலிருந்து உங்களிடம் நான் எடுத்துக்கொண்டு நான் நடைமுறைப்படுத்த விரும்புகிறேன். அன்னாருக்கு நன்றி, வணக்கம். அடுத்ததாக தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக அன்புடன் சித்ரா லட்சுமணன் அவர்களை நினைவஞ்சலி செலுத்த அழைக்கிறேன். பெயர்க்கேற்ப லட்சிய நடிகராக வாழ்ந்த எஸ்எஸ்ஆர் அவர்களை பற்றி ஒரு நிகழ்ச்சியை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். திமுக கழகத்தினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் விளக்குவதற்காக ஒரு படம் உருவாக்கப்பட வேண்டும் என்று எஸ்எஸ்ஆர் விரும்பினவர். அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திமுக அப்போது தான் வளர்ந்து கொண்டிருந்த ஒரு கட்சி, அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியாக இருந்தது. ஆனால் இந்த படத்தை வேறு யார் தயாரிப்பாங்க, ஆனால் நாம்ளே சொந்த செலவில் தயாரிப்போம் என்று முடிவெடுத்தார். திமுக கழகத்தினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பல புதிய கருத்துக்களையும் கொண்ட அந்த திரைப்படம் தங்கரத்னம் என்ற பெயரிலே வெளிவந்து மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. அது வேற கதை. அதுக்கப்புறம் வர்றது தான் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அதாவது எவரோ ஒரு நல்ல மனிதராக அவர் திகழ்ந்தார் என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். எந்த நடிகருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பட நிறுவனத்தில் நடிக்கணும்னு ஆசை இருக்கும். அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பட நிறுவனம் என்பது ஜெமினி, எஸ்எஸ் வாசனுடைய ஜெமினி நிறுவனத்தில் நடிக்கணும்னு எல்லா நடிகர்களுமே ஆசைப்பட்டு கொண்டு வந்த ஒரு காலகட்டம். அந்த ஜெமினி நிறுவனத்திலிருந்து எஸ்எஸ்ஆர் அவர்களுக்கு அழைப்பு வருகிறது ஒரு படத்தில் நடிக்க. நேராக போய் எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்கள் அவரை பார்க்கிறார். பார்த்தோடனே வாசன் அவர்கள் சொல்கிறாரு, எங்களுடைய கம்பெனியில் ஒரு படத்தை நீங்கள் நடிக்கணும், அந்த படத்தினுடைய கதாநாயகன் ஒரு லட்சியவாதி, அதனால் நீங்கள் நடித்தா அந்த கருத்து ஜனங்களுக்கு போய் சரியாக சேரும் என்று நான் விரும்புகிறேன். இதில் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சம்பளம் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அதை தர தயாராக இருக்கிறேன். உடனே எஸ்எஸ்ஆர் அவர்கிட்ட சொல்கிறாரு, சம்பளம் பெரிய பிரச்சனையே இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த சம்பளம் கொடுக்க போதும். சரி, அப்படின்னா நான் வாங்கி வச்சுருக்கேன் அந்த படத்தை நீங்கள் ஒரு தரம் பார்த்துருங்க. அந்த படத்தினுடைய பேர் ஜிந்தகி, ஹிந்தி படம் வாங்கி வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு தரம் பாருங்கன்னு அந்த படத்தை போட்டு காட்டுறாரு. இவருக்கு படத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு வெளில வந்து எஸ்எஸ் வாசனோட்ட சொல்கிறாரு, இந்த ஜிந்தகி படத்தினுடைய கருத்தும் நான் இப்போ எடுத்து வெளியிட்டிருக்கேன் பாருங்கள் தங்கரத்னம் என்ற படத்தினுடைய கருத்தும் ஏறக்குறைய ஒன்றா இருக்குது. அதனால் இந்த படத்தில் நான் நடித்து வெளியில் வந்தால் எல்லாரும் இந்த தங்கரத்னம் மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இந்த படத்தை பார்க்காமல் போய்விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நஷ்டம் வரும் பாருங்கள். அதாவது இந்த படத்தில் நடித்தா எஸ்எஸ் ராஜேந்திரனுக்கு பணம் வரும், வாங்கிட்டு நடிச்சுட்டு போயினே இருப்போம்னு நினைக்கல. அவர் தன்னால் ஒரு தயாரிப்பாளர் பாதிக்கப்படக்கூடாது என்று நினைக்கின்ற நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரராக இருந்ததுனால தான் இன்றைக்கும் இந்த கூட்டம், இந்த அரங்கு நிரம்பி வழிகிறது. அவருடைய இதயத்தை போற்றுகின்ற அஞ்சலி தான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. நம்மால் அந்த தயாரிப்பாளர் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, நான் நடித்தா சரியாக வராது, அதையும் மீறி இந்த படத்தை உங்களுக்கு தயாரிக்கணும்னு தோணினா நீங்கள் யாரையா வச்சு தயாரிங்க. அதுக்கப்புறம் அந்த படம் ஜெமினேஷன் நடித்து இவர் என்னென்னு சொன்னார், அது மாதிரி சரியாக போகலன்றது வேறு விஷயம். இந்த நிகழ்ச்சி எதுக்காக நான் குறிப்பிடுறேன்னா, தன்னுடைய வாழ்க்கை வேறு என்று நினைக்காத ஒரு கலைஞராக எஸ்எஸ் ராஜன் அவர்கள் அவருக்கு என்ன பட்டம் கொடுத்தாங்களோ அந்த லட்சிய நடிகர் பட்டத்துக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி முடித்த ஒரு கலைஞராக திகழ்ந்தார். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இந்நாளில் வேண்டி அமைகிறேன். வணக்கம். அடுத்ததாக தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய பொருளாளர் அன்பு சகோதரர் வாகை சந்திரசேகர் அவர்களை நினைவுரையாற்ற அழைக்கிறேன். சேடபட்டி சிங்கக்குட்டி லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்கள் இன்றைக்கு ஒரு இனிய விழாவாக, துன்பம் நிறைந்த மனதோடு இருந்தாலும் மனதிற்கு இதமான விழாவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்களுடைய படத்தை, திருவுருவ படத்தை நம்முடைய மதுரை ஆதீனம் ஐயா அவர்கள் திறந்திருக்கிறார்கள். ஆன்மீகம் ஒரு பகுத்தறிவை திறந்திருக்கிறது. லட்சிய நடிகர் என்ற பெயரை அவர் பெற்றதற்கான காரணமே, நான் நடிக்க மாட்டேன் என்று சொன்ன ஒரு நடிகர் என்றால் அது லட்சிய நடிகர் தான். புராண படங்களிலே, புராண வேஷங்களிலே நடிக்க மாட்டேன் என்று சொன்னதனால்தான் அண்ணா அவர்கள் லட்சிய நடிகர் என்ற பட்டத்தை கொடுத்தார்.
அப்படிப்பட்ட ஒரு பகுத்தறிவாதியுடைய திருவுருவ படத்தை இறைவன் அருளை சொல்லி வாழ்த்தி மதுரை ஆன்மீகம் அவர்கள் திறந்திருக்கிறார் என்றால் அவர்கள் இருவரையும் இணைத்தது தமிழன் என்ற உணர்வு, தமிழ் என்ற மொழி. ஆக அப்படிப்பட்ட ஒரு வரலாறு படைத்த ஒரு நாயகன்தான் எஸ்எஸ்ஆர் அவர்கள். எஸ்எஸ்ஆர் அவர்கள் பிறந்து ஒரு 2 வயது இருக்கும் பொழுது பசும்பொன் தேவரையா அவர்களும் சூரியநாராயண தேவர் எஸ்எஸ்ஆருடைய தந்தையார் அவர்கள் நண்பர்கள். அங்கே சேடப்பட்டிக்கு தேவரவர்கள் சென்ற பொழுது கை குழந்தையாக இருந்த எஸ்எஸ்ஆர் அவர்களை தூக்கி தேவர் அவர்கள் கொஞ்சிக் கொண்டிருந்த பொழுது சூரியநாராயண தேவரை பார்த்து, உன் பையனுக்கு பேர் வச்சியான்னு கேட்டிருக்காரு. இன்னும் பேர் வைக்கல, நீயே வச்சிரு, என்ன ராசி, என்ன நட்சத்திரம் எல்லாத்தையும் கேட்டு, இது ராஜேந்திர சோழனுடைய ராசியில் பிறந்திருக்கான் அவன் மகன், அதனால் ராஜேந்திரன் சோழன், உன் மகன் பாண்டியன், அதனால் ராஜேந்திர பாண்டியன் என்று பேர் வை என்று தேவர் அவர்களால் சூட்டப்பட்ட பெயர் லட்சியனுடைய எஸ்எஸ்ஆருடைய பெயர். ஆக குழந்தையிலேயே வரலாறு படைத்த ஒரு வாழ்க்கை அவருக்கு அமைந்திருந்தது. தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர், மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி, நடிகவேள் எம்ஆர் என்று அத்துணை பேரோடும் நெருங்கிய தொடர்புடையவர். நாடகத்திலே நடித்து கொண்டிருக்கும் பொழுதே பகுத்தறிவில் ஈடுபாடு கொண்டு ஈரோட்டில் நாடகம் நடக்கும்போது ராமாயண நாடகம் விடிய விடிய நடக்குமா, அதனால் அந்த ராமாயண நாடகம் நடந்த அன்று மட்டும் அடுத்த நாள் அந்த நாடக தியேட்டருக்கு அரங்கிற்கு ஓய்வு நடிகர்களுக்கு. அந்த நேரத்திலே கட்சியினுடைய நிதிக்காக அண்ணா அவர்கள் எழுதி அண்ணாவே கதாநாயகனாக நடிக்கின்ற சந்திரோதய நாடகம் ஈரோட்டிலே நடக்கிறது. அதுவரை அண்ணாவுடைய எழுத்தை படித்திருக்கின்றார். ஆனால் அண்ணாவை நேரிலே எஸ்எஸ்ஆர் அவர்கள் சந்திக்கவில்லை. எப்படியாவது சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கும் பொழுது அவர்கள் நடித்த அதே தியேட்டரிலே அண்ணாவுடைய சந்திரோதய நாடகம் நடக்கப் போகிறது. அண்ணா அவர்கள் டிகேஎஸ் அண்ணாச்சி அவர்களிடம் சொல்லி, எங்களுக்கு மேக்கப் போட தெரியாது, இன்றைக்கி உங்கள் நடிகர்களுக்கு ரெஸ்ட்டு தானே, உங்கள் நடிகர்களை கொண்டு வந்து எங்களுக்கு மேக்கப் போட சொல்லுங்கள், ஒரு 4-5 பேரை அனுப்பிச்சி வைங்கன்னு சொல்லியிருக்காரு. எஸ்எஸ்ஆர் அவர்களுக்கு ஒரே பயங்கர மகிழ்ச்சி, அண்ணாவை இன்றைக்கி எப்படியாவது சந்திச்சிடணுன்ட்டு. நான் எல்லா சேர்லையும் எல்லா நடிகர்களும் உட்காந்துருக்காங்க. எஸ்எஸ்ஆர் ஒருத்தருக்கு மேக்கப் போட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே இந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது எஸ்எஸ்ஆர் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கா, அவர் இங்கிட்ட திரும்பி பேசுகிறது, அந்த பக்கம் திரும்பி பேசுகிறப்ப ஒரு இடத்துல நேராக இருங்க, கழுத்தை எப்படி திருப்பிங்கன்னா எப்படி மேக்கப் போட முடியும், நேராக நில்லுங்க சொல்லிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டே பக்கத்தில் இருந்த சீட்டில் உட்காந்துருக்க ஒருத்தருக்கு மேக்கப் போடுறப்ப அவர் தான் அண்ணான்னு இவர் எஸ்எஸ்ஆர் நினச்சிட்டு, இங்கே யார் அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னை இந்த திருப்பிக்கிட்டு இருக்கேப்ப, நான் தான்ப்பா அண்ணா என்று அண்ணா அவர்கள் சொன்னாராம். அதிலிருந்து அண்ணா அவர்கள் சொல்வார்கள், என் விரல் பிடித்து அறட்ராயர் போட்டே அரசியலுக்கு வந்தான் தம்பி ராஜேந்திரன் என்று. அப்படி அதே மாதிரி இங்கே ராதாரவி சொன்ன மாதிரி நுங்கம்பாக்கத்தில் அண்ணா வீடு, மாடி கிடையாது, 50 பவுன் அண்ணாவோட பிறந்த நாளுக்கு எவ்வளவோ தடுத்தும் வேண்டாம் என்று சொல்லி 50 சவரன் கொடுத்தாரு. ஒரு 3 மாதம் கழித்து அண்ணாவை பார்க்க எஸ்எஸ்ஆர் அவர்கள் போகிறாரு. மாடி கட்டப்பட்டிருக்கிறது. மாடியிலே ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு லைப்ரரி இருக்குது. அண்ணாவை பார்த்து பேசிட்டு, என்னன்னா இந்த மாதிரி கட்டிருக்கீங்களே, இது எனக்கு தெரியாது, நீ கொடுத்த 50 பவுனில் தான் அந்த மாடி கட்டப்பட்டது என்று அண்ணா அவர்கள் சொன்னது. இதெல்லாம் இப்படி தொடர்ந்து வரலாறு. பெரியாரோடு ஈரோட்டில் நாடகம் இல்லாத காலங்களிலே பெரியாரோடு போய் ஆர்கியூமெண்ட் அவரோட பேசியிருக்கார் நிறையா. இவர் சின்ன பையன்தான்னா பெரியார் அப்படி பார்க்கல, பெரியார் எல்லோரையும் மதிக்கிறவர், இவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதிலை சொன்னவர். அதனால் முத்தமிழறிஞர் கலைஞர்களோடு நெருக்கம். நம்ம இப்போ பார்த்தோம் எத்தனை படங்கள், பூம்புகார், மறக்க முடியுமா, அவன் பித்தனா, அவ்வளோ படங்கள், அவ்வளோ நண்பர்கள். இங்கே பேசியவர் குறிப்பிட்டது போல் தேனியில் முதல்ல ஒரு நடிகன் உலகத்திலேயே ஜெயிச்ச எம்எல்ஏ ஆனது எஸ்எஸ்ஆர் அவர்கள் தான். அதே மாதிரி கலைஞர் அவர்கள் எஸ்எஸ்ஆரை சந்தித்து, எம்எல்ஏவாக ஆனது நீ தான், ஆனால் ராஜ்யசபா எம்பியாக இதுவரைக்கும் நடிகர்கள் வரல. பிருத்திவிராஜ் கபூர் இருக்கார், நர்கீஸ் இருக்காங்க, ஆனால் அவங்கெல்லாம் ஜனாதிபதியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பெருமையும் உனக்கு சேர வேண்டும் என்று அப்படியும் அங்கேயும் டெல்லியில் போய் எம்பி ஆனவர் எஸ்எஸ்ஆர் அவர்கள். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் அப்படி தம்பி 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 என்று எஸ்எஸ்ஆர் மேலே ரொம்ப பாசம்.
தேனியில் தேர்தல் நேரத்தில் எஸ்எஸ்ஆர் அடிக்கிறதாக ஒரு செய்தி வந்தவுடனே அப்படி ஒரு எம்ஜிஆரை நான் பார்த்தது. எம்ஜிஆர் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நாகரிகத்தோடு பேசுகின்றவர். ராஜேந்திரனுக்கு ஒரு பிரச்சனையா, அவரோட உயிருக்கு ஆபத்தா அப்படின் போது எம்ஜிஆர் அவர்கள் தேனியிலே பேசும்பொழுது சொல்லுகிறார், என் தம்பி ராஜேந்திரனோட ஒரு சொட்டு ரத்தம் இங்கு சிந்தினாலும் அந்த ரத்தம் சிந்த யார் காரணமாக இருக்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தையே நாசமாக்குவேன் என்று எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு பேசினார். எஸ்எஸ்ஆர் மேல் வைத்திருக்கின்ற அன்பு. அதுபோல் நடிகர் திலகம் சிவாஜி, ராஜு நீயும் நானும் சேர்ந்து நடித்தா தான் என் நடிப்புக்கு ஈக்குவலாக நீ வந்து நடிக்க முடியும், நான் நடிக்க முடியும் என்று சொன்னார். இந்த காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்தா அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஒரு மிகையான நடிப்பு இன்றைக்கு எதை எதிர்பார்க்கிறார்களோ இன்னும் பல ஆண்டுகள் கழித்து பார்த்தாலும் எஸ்எஸ்ஆர் அவர்களுடைய நடிப்பு அது ஒரு யதார்த்தமான நடிப்பாக இருக்கும். அப்படி சிவாஜி அவர்களோட நெருக்கம், இப்படி ஒரு வாய்ப்பு அமைந்த ஒரே நடிகர் லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்கள் தான். அப்படிப்பட்டவருக்கு வந்து பேர் வைத்தவர் தேவர் திருமகனார். இன்றைக்கு படத்தை திறப்பது மதுரை ஆதீனம் அவர்கள். அவருடைய மறைவு 24ஆம் தேதி மறைந்தார். அந்த நாள் வெள்ளையனை எதிர்த்த சின்ன மருது பெரிய மருது அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த 500 பேரை அந்த அக்டோபர் 24, 1801ஆம் ஆண்டிலே தூக்கிலிடப்பட்ட அன்றுதான் எஸ்எஸ்ஆர் அவர்கள் மறைந்திருக்கிறார்கள். ஆகவே அவரோடு தமிழனுடைய மாண்பு, தமிழனுடைய அன்பு, தமிழனுடைய உணர்வு, தமிழ் பற்று அனைத்தும் இருக்கிறது. அதனால்தான் அவர் வழியிலே சிவாஜி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், சிதறி கிடந்த நடிகர்களையெல்லாம் நடிகர் சங்க தலைவராக இருந்த எஸ்எஸ்ஆர் அவர்கள் ஒன்று சேர்த்த பெருமை எஸ்எஸ்ஆர் அவர்களுக்கு உண்டு என்று. அந்த வழியிலே தான் இன்றைக்கு நம்முடைய தலைவர் சரத்குமார், ராதாரவி, நான் பொறுப்பில் இருக்கின்றோம். உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அனைவரும் அவருடைய வழிகாட்டுதலிலே, அவருடைய பாதையிலே மிகச்சிறந்த ஒரு அமைப்பை நடிகர்களுக்காக, கலைஞர்களுக்காக, திரைப்பட நடிகர்களுக்காக, நாடக நடிகர்களுக்காக, அனைவருக்காகவும் இந்த சங்கம் பாடுபடும், வெற்றி பெறும் என்பதை லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்களுடைய இந்த நினைவாஞ்சல் கூட்டத்திலே சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக நான் நடிகர் சங்கத்துக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏனென்றால் நான் சினிமா நடிகராக வருவதற்கு முன்னால் நான் வசன